உங்களுக்கே உங்களுக்கென ஒரு பர்சனல் ஏஐ எம்ப்ளாயி இருந்தா எப்படி இருக்கும்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் நீங்க சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இல்லாம, உங்களுக்காக தானாவே வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி. இன்னைக்கு அது எப்படி சாத்தியமாக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். ஏன்னா நாம இங்க ஏதோ இன்னொரு சாட் விண்டோ பத்தி பேசல. ஏஐ உங்களுக்காக எப்படி வேலை செய்ய முடியுங்கிறதுல ஒரு அடிப்படையான ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். இது வெறும் ஒரு டூல் இல்ல, இது ஒரு பார்ட்னர் மாதிரி. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். சாட் பாட்டையும் தாண்டி இங்க இந்த கிளாட் பாட்னா என்ன, நீங்க இதுவரைக்கும் பார்த்த மத்த ஏஐ டூல்ஸ் மாதிரி இது ஏன் இல்லைங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஏன் ஒரு புது யுகத்தோட ஆரம்பம்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ஏஐ கிட்ட கேள்வி கேட்க ஒரு வெப்சைட்டுக்கு போறதுக்கு பதிலா கிளாட் பாட் உங்களுக்கு டெலிகிராம்லயோ இல்ல ஸ்லாக்லயோ நேரா ஒரு மெசேஜ் அனுப்புது. சொல்லப்போனா இது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் மாதிரி. உங்க கமாண்டுக்காக காத்துக்கிட்டு இல்லாம பின்னாடியில உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒப்பீட பார்த்தாலே இந்த டெக்னாலஜியோட உண்மையான பவரே தெரியுது. அதாவது நாம கேள்வி கேட்டா பதில் சொல்ற ஒரு டூல்ல இருந்து நமக்காக 24/7 தானா வேலை செய்யற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஜம்ப். சரி, இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? இது வெறும் ஒரு அப்டேட் கிடையாது. ஏன்னா இது நான் பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட்டோட உண்மையான என்ட்ரி. நம்ம வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்த போகுது. இந்த ப்ராசஸ பாருங்களேன், இது எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கே புரியும். நீங்க டெலிகிராம்ல ஒரு சிம்பிள் கமெண்ட் கொடுக்குறீங்க, கிளாட் பாட் அதை ஒரு தொடர்ச்சியான வேலையா மாத்திடுது. அப்புறம் அந்த ஏஜென்ட் பாதுகாப்பா அந்த வேலையை செஞ்சு முடிச்சு ரிசல்ட்டோட உங்ககிட்டயே திரும்பி வருது. இது எல்லாமே நீங்க திரும்ப திரும்ப எதுவும் சொல்லாமலே நடக்குது. சான்ஸே இல்ல. சோர்ஸ் மெட்டீரியல்ல இதை ஏஐயோட ஜார்விஸ் சகாப்தம்னு சொல்றாங்க. அயன்மேன் படத்துல டோனி ஸ்டார்க்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்குமே, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம அடுத்த 6லேருந்து 12 மாசத்துக்குள்ள ஒரு சூப்பர் ஹியூமன் அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா, இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மத்தவங்களோட ஒரு படி இல்ல பல படிகள் மேல போக ஒரு பயங்கரமான வாய்ப்பு கிடைக்கும். இதோட உண்மையான அழகே அதோட ஃப்ளெக்சிபிலிட்டில தான் இருக்கு. இது ஓபன் சோர்ஸா இருக்கிறதால நீங்க விரும்புற எந்த ஏஐ மாடலையும் யூஸ் பண்ணலாம். அதனால செலவையும் குறைக்கலாம். அது மட்டும் இல்ல, செட்டப் பண்ணும்போது அது உங்ககிட்டயே பேசி நீங்க எப்படி பேசுவீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதுவும் தன்னை மாத்திக்கும். இது உண்மையிலேயே உங்களுக்கான ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட். சரி, இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த பவர்ஃபுல்லான டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒரு டூல் மட்டும் இல்ல, இது 3 புது பிசினஸ் வாய்ப்புகளையும் திறக்குது. இதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. உடனடியா பார்த்தா 3 வழிகள் இருக்கு. 1, பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த சிஸ்டமை செட்டப் பண்ணி கொடுத்து சம்பாதிக்கலாம். 2வது, ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணப்பட்ட வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சர்வீஸை ஒரு ஏஜென்சி மாதிரி நடத்தி சம்பாதிக்கலாம். 3வது, இதுக்குன்னே ஸ்பெஷல் ஸ்கில்ஸை உருவாக்கி விற்கலாம். இதை புதிய சாஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு புது விதமான சாஃப்ட்வேர் பிசினஸ். ஆனா ஒரு நிமிஷம், இவ்வளவு பெரிய பவரோட பெரிய பொறுப்பும் வருது இல்லையா? இந்த பகுதியில நாம செக்யூரிட்டி ரிஸ்க்குகளை பத்தி பேச போறோம். இதை நீங்க கண்டிப்பா கண்டுக்காம விடவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தைகள் குழப்பத்தின் வெடிப்பாரம். இது ஆபத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உங்க பர்சனல் ஃபைல்ஸ்ல இருந்து உங்க கம்பெனியோட ரகசிய டேட்டா வரைக்கும் எல்லாமே அம்பலமாகிடலாம். இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க கம்ப்யூட்டர், உங்க கிளவுட் அக்கவுண்ட்ஸ், உங்க ஏபிஐ கீஸ், இது எல்லாமே உங்க டிஜிட்டல் உலகத்தோட வீடு மாதிரி. கிளாட் போர்டுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறது உங்க வீட்டு சாவியை மொத்தமா தூக்கி ஒரு தெரியாத ஆள்கிட்ட கொடுக்கற மாதிரி. அப்போ இதுக்கு என்னதான் தேர்வு? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஏஐ ஏஜென்ட்டை ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதுக்குன்னு தனியா ஒரு கம்ப்யூட்டர், தனியா இமெயில் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் எது தேவையோ அந்த ஆக்சஸை மட்டும் கொடுங்க. உங்க ஆஃபீஸ் சாவியை மொத்தமா தூக்கி புதுசா வந்த ஆள்கிட்ட கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். கிளாட் பாட் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தான், சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு அதே அளவு கவனமும் பொறுப்பும் தேவைப்படுது. இப்போ கேள்வி இதுதான், இந்த சக்தியை சரியா பாதுகாப்பா நிர்வகிக்க நீங்க தயாரா? சரி, எல்லாத்தை விட முக்கியமான கேள்வி, உங்க முதல் ஏஐ எம்ப்ளாயியை நீங்க எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க.